ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா பாயற்ற பழகலாம். இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா. பா, செய்யுள், தூக்கு, கவி, கவிதை, பாட்டு ஆகிய சொற்கள் ஒரே பொருளில் வருவன. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியவை செய்யுளுக்கான உறுப்புகளாகும். இந்த ஆறும் பார்த்திங்கன்னா செய்யுளுக்கான உறுப்புகளாகும். பாக்களின் வகைகள், அப்பாக்களின் ஓசை, பாக்கள் இயற்றுவதற்குரிய விதிமுறைகள் முதலியவற்றை பற்றி விளக்குவதற்காக ஒரு நூல் ஒன்று இருக்குது. அந்த நூலோட பேர் பார்த்திங்கன்னா யாப்பெரு கலக்காரிகை. இந்த நூல் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பாக்களின் வகை, அந்த பாக்களின் ஓசை, அப்புறம் அந்த பாவை இயற்றுவதற்குரிய விதிமுறைகளை பற்றி விளக்குவதற்கான இந்த நூல் உள்ளது. இது யாப்பு என்னும் கடலை கடக்க உதவும் நூலாகவும் உள்ளது. இந்த நூல் பார்த்திங்கன்னா யாப்பு என்னும் கடலை கடக்க உதவும் நூலாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த நூலில் பார்த்திங்கன்னா பா இயற்றுவதற்கான விதிமுறைகளை பற்றி இந்த நூலில் இருக்குது. தமிழ் செய்யுள் வடிவங்கள் பெரும்பாலும் இசையை அடிப்படையாக கொண்டவை. ஓசையே தமிழ் செய்யுளை மெருகேற்றும். இவ்வோசை செய்யுளுக்கே மேலும் அழகு சேர்க்கிறது. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்னும் பாவகைகள் முறையே செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்னும் ஓசை வடிவம் கொண்டவை. இந்த 4 பாவிற்கான ஓசை தான் இந்த செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. செய்யுளில் மோனை, எதுகை, இயைபு போன்றவை இசையை பிணைக்கின்றன. இந்த 3 பார்த்திங்கன்னா இசையை பிணைக்கின்றது. சீர் அடிப்படையில் அடிகள் வரையறை செய்யப்படுகின்றன. சீர் அடிப்படையில் அடிகள் வரையறை செய்யப்படுகின்றன. குரலடி 2 சீர்களாகவும், சிந்தடி 3 சீர்களாகவும், அளவடி பார்த்திங்கன்னா 4 சீர்களாகவும், நெடிலடி 5 சீர்களாகவும், கழி நெடிலடி 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் எல்லாம் எண்சீர் கழி நெடிலடி 6 வந்து தான் களி நெடிலடி, 6க்கு மேலே போயிடுச்சுன்னா அது எண்சீர் கழி நெடிலடின்னு போயிட்டே இருக்கும். பா ஏற்றுவதற்குரிய எளிய வடிவமாக ஆசிரியப்பாவை கூறலாம். ஆசிரியப்பா தான் இருக்கிறதுல ஈஸியான பா. ரொம்ப கடினமான இருக்க பா பார்த்திங்கன்னா வெண்பா வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அகவலோசை பெற்றதால் ஆசிரியப்பாவை அகவற்பா என்றும் கூறுவர். ஆசிரியப்பாக்கு மற்றொரு பேர் பார்த்திங்கன்னா அகவற்பா. ஏன்னு பார்த்திங்கன்னா இது அகவலோசை பெற்று வர்றதால இதை அகவற்பா என்றும் கூறுவர். பெரும்பாலும் ஆசிரியப்பா 2 அசைகளால் அமையும். ஆசிரியப்பாக்களால் ஆன பாடல்களே சங்ககால தமிழ் மிகுதியாக உள்ளன. சங்ககால பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆசிரியப்பாவால் தான் இயற்றப்பட்டிருக்கும். ஆசிரியப்பாவை தான் இயற்றுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். வெண்பா மிகவும் கடினமாக இருக்கும். இந்த திருக்குறள்லாம் பார்த்திங்கன்னா வெண்பாவாலானது. அமைப்பும் படைப்பும். யாப்பில் எழுத்து அசையை அமைக்க உதவும். யாப்பில் பார்த்திங்கன்னா எழுத்து தான் அசையை அமைக்க உதவுது. அசை என்பது இசை சேர்ந்து வருவதாகும். அசை என்பது பார்த்திங்கன்னா இசையோடு சேர்ந்து வருவது தான் அசை. இங்கே அசை என்பது மாத்திரை அளவை குறிக்கிறது. இந்த அசை பார்த்திங்கன்னா நேர், நிறை என 2 வகையாக பிரிக்கலாம். அசையை 2 வகைப்படும். அவை நேரசை, மற்றொன்று நிறையசை. இப்போ நேரசை எங்கே வரும், நிறையசை எங்கே வரும்னு பார்ப்போம். ஒரு குறில் மட்டும் தனியாக வந்ததுன்னா அது நேரசை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கா. இங்கே ஒரு குறில் மட்டும் தனியாக வந்திருக்கு, இது நேரசை. அடுத்தது கண். ஒரு குறில் ப்ளஸ் ஒரு ஒற்று வந்திருக்கு, இது ஒரு குறில் ஒற்றுடன் வருதல், இதுவும் நேரசை. அடுத்து நெடில் தனித்து வருதல். ஒரு நெடில் மட்டும் தனியாக வந்தால் அதுவும் நேரசை. நெடில் ஒற்றுடன் வருதல். ஒரு நெடில் அது கூட ஒரு ஒற்று வந்தால் அதுவும் நேரசை. இந்த 4 எடுத்துக்காட்டுமே வந்ததுன்னா அது நேரசை. அடுத்து நிறையசை பார்த்திங்கன்னா 2 குறில் இணைந்து வருதல். 2 குறில் எழுத்துக்கள் இணைந்து வந்ததுன்னா அது நிறையசை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அக. 2 குறில் இணைந்து ஒற்றுடன் வருதல். 2 குறிலோடு ப்ளஸ் ஒரு ஒற்று வந்ததுன்னா அது நிறையசை, அகம். அடுத்து குறில் நெடில் இணைந்து வருதல். ஒரு குறில் ப்ளஸ் ஒரு நெடில் வந்ததுன்னா அது நிறையசை.
குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வருதல். குறிலும் வரும், நெடிலும் வரும், ஒரு ஒற்று வந்துன்னா அது நிறையசை. சீர் ஒன்றின் அசைப்பிரிப்பில் தனி மெய்யெழுத்து வந்தாலோ இரண்டு மெய்யெழுத்துக்கள் இணைந்து வந்தாலோ அதை அசையாக கணக்கில் கொள்ளக்கூடாது. சீர் பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மெய்யெழுத்து தனியாக வந்தாலோ அல்லது இரண்டு மெய்யெழுத்து தனியாக இணைந்து வந்தாலோ அதை அசையாக கணக்கில் வச்சுக்கூடாது. ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா நேரசை. ஏன் நேரசைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நெடில் ப்ளஸ் ஒரு ஒற்று வந்திருக்கிறதால இது நேரசை. இரு மாத்திரையாலவே இதை கொள்ள வேண்டும். அடுத்தது இகழ்ச்சி. இகழ்ச்சி என்ன பிரிக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையசை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரு குறில் ஒரு ஒற்று வந்திருக்கு இல்லைங்களா, இரு குறில் ஒரு ஒற்று வந்திருக்கு. அடுத்து ஒரு ஒற்று ஒரு குறில் வந்திருக்கு, இது நிறையசை. இதையும் பார்த்திங்கன்னா இரு மாத்திரையாலவே கொள்ள வேண்டும். அடுத்தது சீரும் தலையும். அசைகள் சேர்ந்து அமைவதால் சீர் பிறக்கும். ஆசிரியப்பாவிற்குரிய சீர் இயற்சீர் ஆகும். ஆசிரியப்பாவிற்குரிய சீர் பார்த்திங்கன்னா இயற்சீர் ஆகும். இதனை ஆசிரிய உரிச்சீர் என்றும் கூறுவர். தேமா புலிமா ஆகிய இரண்டும் நேரிற்று ஈரசை சீர்களாகவும் கருவிலம் கூவிலம் ஆகிய இரண்டும் நிறையீற்று ஈரசை சீர்களாகவும் வருமா? தேமா புலிமா ஆகிய இரண்டும் நேரீற்று ஈரசை சீர்களாகவும் கருவிலமும் கூவிலமும் ஆகிய இரண்டும் நிறையீற்று ஈரசை சீர்களாகவும் வரும். எனவே ஆசிரிய உரிச்சீர் 4 வகைப்படும். ஆசிரிய உரிச்சீர் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். வெண்பாவிற்குரிய தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் ஆகிய நேரிற்று மூவசை சீர்களால் அமைந்த காய்ச்சீர் கலந்தும் வரலாம். இப்போ வாய்ப்பாடு. நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாச்சீர். தேமாவும் புளிமாவும் மாச்சீர். அடுத்தது நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம், இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா விளைச்சீர். மேலே இருக்கிறது ரெண்டும் மாச்சீர், கீழே இருக்கிறது விளைச்சீர். இந்த 4மே பார்த்திங்கன்னா இயற்சீர் அப்படின்னு சொல்லலாம். மாச்சீரையும் விளைச்சீரையும் ரெண்டுத்தையும் சேர்த்தா இதை இயற்சீர் என்றும் கூறலாம். அடுத்தது பார்க்க போகிறது காய்ச்சீர். நேர் தேமான் தெரியும். கடைசியில் திருப்பி நேர், 3வதாக நேர் வந்ததுன்னா அது காயை குறிக்கும். நிறை வந்தால் கனியை குறிக்கும். நேர் தேமாங்காய், நேர் புளிமாங்காய், நிறை நேர் கருவிலங்காய், நேர் கூவிலங்காய், இந்த 4மே பார்த்திங்கன்னா காய்ச்சீர். அடுத்து ஆசிரிய தலை. மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேரொன்று ஆசிரிய தலையாகும். முன்னாடி நேர் ஒன்றி வந்ததுன்னா அது நேரொன்று ஆசிரிய தலையாகும். நல்லார் சொல்லோ. நல்லார் பிரிச்சும் பார்த்திங்கன்னா ஒரு குறில் ஒரு ஒற்று ஒன்று பிடிக்கலாம். அடுத்தது ஒரு நெடில் ஒரு ஒற்றுன்னு பிடிக்கலாம். இது தேமா. நேர் தேமா, அதாவது நேர் இதுவும் நேரசை, நல்லும் நேரசை, லாரும் நேரசை. நேர் தேமா. அடுத்தது சொல்லோ, ஒரு நெடில் ப்ளஸ் ஒரு ஒற்று, அடுத்தது ஒரு நெடில் தனியாக வந்திருக்கு, இதுவும் நேர் தேமா. அடுத்து விலமுன் நிறை ஒன்றி வந்தால் அது நிறையொன்று ஆசிரிய தலை. விலமுன் நிறை ஒன்றி வந்தால் அது நிறையொன்று ஆசிரிய தலை. கருவினில் திருமுகம், இது பிரிச்சும் பார்த்திங்கன்னா கருவினில் இருக்குறில், அடுத்தது இருக்குறில் ஒரு ஒற்று, இது கருவிலம். அடுத்தது திருமுகம், இருக்குறில், அடுத்தது இருக்குறில் ப்ளஸ் ஒற்று. நிறைநிறை கருவிலம். இவ்வாறு ஆசிரிய பாவானது இயற்சீரும் ஆசிரிய தலையும் பெற்றும் வருமா. அடுத்தது ஆசிரியப்பாவிற்கான இலக்கணம். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். அகல் ஓசை கொண்டது எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்றே வருமா. ஆசிரியப்பாவில் பார்த்திங்கன்னா எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்றே வரும். இயற்சீர் மிகுந்தும் பிறச்சீர் கலந்தும் வரும். இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா இயற்சீர் தான் அதிகமாக வரும், பிறச்சீர் கொஞ்சம் கலந்தும் வருமா. ஆசிரிய தலை மிகுந்தும் பிற தலை கலந்தும் வரும். நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வராமல் அமையுமா. அடுத்தது
இறுதி அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்தால் முடியும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. எகாரத்துடன் ஓ, இ, ஆய், என், ஐ ஆகிய ஈறுகளாலும் முடியும். 3 அடி சிற்றெல்லையாக அமையும். பேரெல்லை பாடுவேன் எண்ணத்திற்கேற்ப அமையும். அடுத்தது ஆசிரியப்பாவின் வகைகள். முதல்ல கடை அயற்பாதம். இறுதி அடிக்கு முந்தைய அடி பார்த்திங்கன்னா 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பாவாகும். மற்ற அடிகள் 4 சீர்களை பெற்று வருமா. அடுத்து இடைப்பல குன்றின் இணைக்குரல். முதல் அடியும் இறுதி அடியும் 4 சீர்களை பெற்றும் இடையடிகள் இணையாய் 2 சீர்களாகவும் 3 சீர்களாகவும் வருவது இணைக்குரல் ஆசிரியப்பாவாகும். அடுத்து எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் நிலைமண்டல ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வருவது நிலைமண்டல ஆசிரியப்பாவாகும். ஏ என்ற எழுத்தாலும் என் என்ற அசைச்சொல்லாலும் முடியும். அசைச்சொல் பார்த்திங்கன்னா யாப்புக்காக ஆக்கப்படும் பொருள் இல்லாத சொல், அதான் அசைச்சொல் சொல்லுவாங்க. யாப்புக்காக ஆக்கப்படும் பொருள் இல்லாத சொல் தான் அசைச்சொல். அடுத்தது நடு ஆதி அந்தத்து அடைதரு பாதத்து அகவல் அடிமறி மண்டிலமே. பாடலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் பார்த்திங்கன்னா மாறாதான். மாறாது அமைவது அடைமறியில் ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. பாடலருக்கு அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் அதற்கு ஓசையும் பொருளும் மாறாமல் இருப்பது தான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆசிரிய தாழிசை, ஆசிரியத்துறை, ஆசிரிய விருத்தம் என்பன ஆசிரியப்பாவின் இனங்கள் ஆகும். இந்த 3 பார்த்திங்கன்னா ஆசிரியப்பாவின் இனங்கள். இங்கே ஆசிரியப்பாவில் அமைந்த பாடல் விளக்கம் கொடுத்துருக்காங்க. தமிழ் கவிஞர் பலர் ஆசிரியப்பாவால் எழுதியுள்ள பாடல்களில் ஆசிரியப்பாவின் இனங்களை இலக்கணங்களை கண்டறிந்து பயிற்சி பெறலாம். வாழிய செந்தமிழ் வாழ்கனர் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வைந்தெய்துக தீதொலாம் நலிக. பாரதியாரின் இப்பாடல் ஒவ்வொரு அடியும் 4 ஈரசை சீர்களால் அமைந்து இடையில் காய்ச்சிறாகிய 3 வரிசை சீர்களை பெற்று வருவது ஆசிரியப்பாவாகும். மேற்கண்ட பாடலை கீழ்கண்டவாறு அசையாக பிரிக்கலாம். இந்த பாட்டை இந்த அசை வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேர்நிறை, அடுத்தது நேர்நிறை. நேர்நிறையில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா குயிலமாக தான் வரும். மாச்சீர் என்று கூறினால் முதலில் அது ஈரசை சீர் என்றும் பிற நேரசை ஈற்றிலே உடைய ஈரசை சீர் என்றும், காய்ச்சீர் என்று கூறினால் முதலில் அது மூவசை சீர் என்றும் பிறகு நேரசை ஈற்றிலேயே உடைய மூவசை சீர் என்றும் நினைவுக்கு வர வேண்டும். பாடலின் அசைக்குரிய வாய்ப்பாடு. இது கூறிய வாய்ப்பாடு தான் இப்போ கீழே பார்க்க போகிறோம். கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் இதோட வாய்ப்பாடு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா இதான் கொடுத்துருக்காங்க. நேர்நிறை குவிலம், நிறைநிறை கருவிலம் அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாய்ப்பாடுக்குரிய தலையை பார்ப்போம். விலமுன் நேர் எதுக்குன்னா குவிலமுக்கு. குவிலம் வந்தால் விலமுன் நேர். இவ்வாறாக 2 அசைகளை உடைய எளிய சொற்களை கொண்டு ஆசிரியப்பாவிற்குரிய தலைகளோடு பாடல்களை எழுதி பழகுதல் வேண்டும். இப்போ ஆசிரிய விருத்தம். ஆசிரிய விருத்தத்தால் அமைந்த பாடல்களே இன்று பெருவழக்கில் உள்ளன. ஆசிரிய விருத்தத்தால் அமைந்த பாடல்களே இன்று பெருவழக்கில் உள்ளன. இவ்வகையான பாடல்களை எளிதாக கையாளலாம். ஆசிரியப்பாவின் இனங்கள் ஒன்றே விருத்தம். இனங்கள் ஒன்றே விருத்தமா. 6 சீர்களால் அமைந்த பாடலை அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 7 சீர்கள் அமைந்த பாடல்களை 7 சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 8 சீர்கள் அமைந்த பாடலை என் சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும் பாவகையை குறிப்பர். 6 வந்துச்சுன்னா அறுசீர், 7 வந்துச்சுன்னா 7 சீர்கள், 7 சீர், 8 சீர்னா என் சீர். 6 அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை சீர்கள் வந்தாலும் அதை கழி நெடிதடி ஆகும். அந்த அடி பார்த்திங்கன்னா கழி நெடிதடி ஆகும். ஆசிரியர் சீர் கழிநடி
அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அமையும் முறை. அறுசீர் கழிநெடிலடிகள் 4 கொண்டதாக அமைந்தது. 4 அடியும் அளவொத்து வர வேண்டும். முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் மோனை அமைத்தும் முதற் சீரிலும் 5ஆம் சீரிலும் மோனை அமைத்தும் அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் எழுதலாம். அடுத்து யாப்பில பாடலேனும் யார்தரும் கவிதை ஏனும் மாப்பல போல பெண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும் மூப்பிலா தமிழே உன்னை முதல் வணங்குகின்றேன். இந்த பாடல் பார்த்திங்கன்னா 6 சீர்கள் பெற்று முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் மோனை அமைந்து நயம் சிறப்பாக காணலாம். இந்த பாக்ஸ் பார்ப்போம். சீர் அமைப்பை வைத்து அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தங்கள் பல்வேறு வகையாக எழுதப்படுகின்றன. ஓரடியுள் அரை அடிக்கு ஓர் விளைச்சீரும் 2 மாச்சீரும் வருவனவும், ஓரடியுள் அரை அடிக்கு 2 மாச்சீரும் 1 காய்ச்சீரும் வருவனவும், ஓரடியுள் 4 காய்ச்சீரும் 2 மாச்சீரும் வருவனவும் உண்டு. இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். இந்த 2 பாட்டுமே பார்த்திங்கன்னா ஆசிரிய விருத்தத்தால் தான் ஆனது. இந்த பாட்டு என்னன்னு பார்ப்போம். பச்சை மாமலை மேல் மேனி மாமனை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுத அமரரேற ஆயர்தம் கொழுந்த என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பொறினும் வேண்டேன் அரங்கமா நகருளனே. இந்த பாட்டை யார் பாடுறான்னு பார்த்தீங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார். சீரிய நெச்சி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடத்தை எங்கே, நன்னடத்தை தான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே. இந்த பாட்டை யார் பாடுறான்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன். 2 பாட்டுமே பார்த்திங்கன்னா ஆசிரிய விருத்தத்தால் தான் ஆனது. இதோட இந்த லெசனும் முடியுது. தேங்க்யூ.